தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் பங்குனி மாசம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியில மீன லக்கணத்துல ஹஸ்தம் நட்சத்திரத்துல இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. அதாவது சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு முழுவதுமா பயிற்சியான பிறகு இந்த மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்ப சனி பயிற்சியோட அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல்ல இருந்து உங்களுக்கு தெளிவாவே தெரிய தொடங்கும். இந்த ஏப்ரல் மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மீனராசியில இருக்காரு. 14ஆம் தேதி அதாவது சித்திரை 1ஆம் தேதி பிறகுது அன்னைக்கு மேசராசிக்கு போறார். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரிய பகவான் மேசராசிக்கு போறார். செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு. 7ஆம் தேதி கடகராசிக்கு போய் நீசமடைகிறார். புதன் கும்பராசியில இருக்காரு. 10ஆம் தேதி மீனராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி மறுபடியும் மேசராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் உச்சத்துல மீனராசியில குருவோட பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல ரிஷபத்துல பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காரு. சனி பகவான் பயிற்சியாய் மீனராசிக்கு போயிருக்காரு. ராகு மீனராசியில இருக்காரு. கேது கன்னிராசியில இருக்காங்க. அப்ப சனியும் ராகுவும் சேர்ந்திருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது, என்ன முன்னேற்றம் இருக்கு, என்ன இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், செய்ய வேண்டிய பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே சில விஷயங்கள் அப்படிங்கறத சொல்றேன், நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அதாவது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசத்துல விரயஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது. அப்ப விரயங்கள் வலுவடையுது அப்படின்னா ஏகப்பட்ட செலவுகள் வரும் ஜோசியரை, நஷ்டம் வருமா ஜோசியரை, என்ன பண்ணலாம் ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி பலத்த சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப 10 ரூபா கையில காசு வந்து நமக்கு விரைய செலவு வந்ததுன்னா அதை பத்தி பெருசா பிரச்சனை அப்படிங்கிறது இல்ல. பணமே இல்லையே விரைய செலவு வருதுங்கிறீங்களே, கடன் வாங்க வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற அச்சம் இருக்கும். அதாவது முதல்ல ஒரு விஷயத்த தெரியப்படுத்திக்கணும். விரயஸ்தானத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா உங்களை கடன் வாங்கி விரயம் பண்ண வைக்கிறதோ இல்ல தொழில் ரீதியா நட்டப்படுத்துறதோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து செய்ய மாட்டார். காசு இருந்தா விரயம் வரும், காசு இல்லாதவங்களுக்கு விரயமே வர வேண்டியதில்லை, அது ஏற்கனவே விரயமான மாதிரி தானே. அப்ப காசு வச்சிருக்க கூடியவங்க சுப விரய செலவுகள் அப்படிங்கறத நீங்களா வர வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையற்ற விரய செலவுகள், தேவையற்ற நட்டம், தேவையற்ற பண ஏமாற்றம் இதெல்லாம் இருக்காது. அப்ப இந்த விரயஸ்தானம் வலுவடையுது அப்படிங்கும் போது நம்மளா ஒரு என்ன செலவு வர வைக்கலாம் ஜோசியர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சனி பகவான் வந்து நீதிக்காரகர். கூடுமான வரைக்கும் 4 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் எதாலையாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம், சமூகத்தால பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல படிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். ஒரு சாலையோரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது. இப்ப வெயில் காலம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிளாட்பாரத்துல ஒன்னும் இல்லாம கடை வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கருப்பு நிற குடை அப்படிங்கிறது தானமா கொடுக்கணும். ஏன்னா கருப்புனாலே சனி பகவான் உங்களுக்கு தெரியும். கருப்பு நிற குடை தானம் பண்ணலாம். கருப்பு நிற காலணிகள், செருப்பு, அதாவது வெயில்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க வெறுங்காலோட, அவங்கள பார்த்தா தானம் பண்ணலாம். எடுத்த உடனே எதுக்கு பரிகாரம் சொல்லிடுறேன் அப்படின்னா நீங்க இப்படி ஆரம்பிச்சீங்கன்னு வச்சீங்க இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா போகும். சனி பகவான் வந்து எந்த அளவுக்கு உங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரியான வேலைகளை நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களை அவரே தூக்கி உச்சாணி கொம்புல உட்கார வைப்பார். உங்களுக்கு 100 ரூபா விரைய செலவு வருதுன்னா 1000 ரூபா வருமானத்தை கொடுத்துட்டு தான் 100 ரூபா விரைய செலவு பண்ண வைப்பாரு. அதனால கூடுமான வரைக்கும் பிறருக்கு உதவுறதுல கூடுதல் கவனம் அப்படிங்கறத செலுத்துங்க. மாச தொடக்கத்துல ராசி அதிபதி செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு. 7ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. அப்ப ஒரு வாரத்துக்கு செவ்வாய் அப்படிங்கிறவரு நமக்கு 3வது வீட்டுல இருக்கார், சகாயஸ்தானத்துல இருக்கார். அப்படிங்கும் போது கொஞ்சம் தைரியம் இருக்கும். சரி எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன பெரிய விஷயம், நம்மளால முடியாதா, நம்ம பார்க்காததா, என்ன பெரிய 7.5 சனி, நம்ம ஏற்கனவே 7.5 சனி வந்த மாதிரி தானே இருக்கும், புதுசாவா நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தோட அதை நீங்க அணுகுவீங்க. 7ஆம் தேதிக்கு மேல கடகராசியில போய் அவரு நீசம் அடைகிறார். இப்ப கடகராசியில நீசம் அடைகிறார், ராசி அதிபதிக்கு பலம் போச்சு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியதில்லை. ராசிக்கு மட்டும் அதிபதி இல்ல, 8ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனால நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்லை. தேக ஆரோக்கியம், தாயாரோட தேக ஆரோக்கியம், இதுல மட்டும் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அதோட மாச தொடக்கத்துல கும்பராசியில
புதன் இருக்கார் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு. 10 தேதி வரைக்கும் அவர் அங்கதான் இருப்பார். அப்படிங்கறதால உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாவே கிடைக்கும். அதோட 10ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் மீனராசியில போய் நீசம் அடைகிறாரு. நீசம் அடைஞ்சாலும் கூட சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம், சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம், ஒரு நீசபங்க ராஜயோகம், 3 விதமான யோகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா 30 தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அப்ப இந்த மாசம் முழுக்க அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். நிறைய வெற்றிக்கான செய்திகள் அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரும். நமக்கு தெரியும் என்னன்னா 7.5 சனி காலகட்டத்தில் வெற்றின்னு சொல்றாரு ஜோசியர். ஆனா உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க விதமா சனி பகவான் பயிற்சி ஆன உடனே அடுக்கடுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் நிச்சயமா. 7.5ன்னு எல்லாரும் பயமுறுத்தினாங்க, பரவாயில்ல 7.5 வந்த பிறகுதான் கொஞ்சம் வாழ்க்கை நல்லா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு தனஸ்தானத்துல. அப்ப அவரும் காசு கொடுக்கக்கூடிய இடத்துல சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகத்துல தான் இருக்கார். அப்படிங்கறதால ஒரு சிறப்பான அமைப்பு தான். காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. குறிப்பா கடன் அடைக்கலாம். ஒரு நண்பர்கிட்ட கடன் வாங்கிட்டேன், வாங்கக்கூடாத ஆளுகிட்ட வாங்கிட்டேன், இவங்கெல்லாம் நம்மள தப்பா நினைப்பாங்க, இவங்ககிட்டலாம் வாங்கவே கூடாதுன்னு நினைக்க வேண்டிய ஒரு ஆளுகிட்ட கூட ஒரு சூழலுக்காக கடன் வாங்கிவிட்டேன், அது சொன்ன தேதியில திருப்பி கொடுக்க முடியுமா தெரியல, அவங்கள்ட்டலாம் வச்சு கூடாது, தூக்கி எரிஞ்சிடணும். அந்த மாதிரி வாங்கி வச்சிருந்த கடன் எல்லாமே அடையறதுக்கு வழி பிறக்கும். சொன்ன தேதியில தூக்கி அடாச்சிட்டு அது நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அது மாதிரி இந்த மாசத்தோட 14ஆம் தேதி தமிழ் வருட புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது. புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களோட சொந்த ராசியிலே உச்சமடைகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகமான சூரியன் ராசிக்குள்ளேயே உச்சமடைகிறார். அப்படிங்கும் போது அரசு வழி ஆதாயங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு கேஸ் கடன் நடந்துகிட்டு இருந்தது, ஒரு கிரிமினல் வழக்கு பொய்யா ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து இப்போ நீங்கள் வெளியே வரலாம். கடந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துல ஏதாவது உங்களுக்கு வில்லங்க இருந்தது, சொத்துல ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு போது வருதுன்னா அதுல ஜெயிச்சு சொத்து உங்க கைக்கு வரக்கூடிய யோகம் அப்படிங்கறதும் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு அடுக்கடுக்கான நற்பலன்கள் அப்படிங்கிறது தான். சுக்கிரன் விரயத்துல இருந்தாலும் கூட உச்சத்தோட குருவோட பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கறதுல இருக்காரு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நன்மைகள் அப்படிங்கறது தான் கூடுதலா செய்வாங்க. ராகு தொடர்ச்சியா விரைய வீட்டுல தான் இருக்காரு. விரைவில் ராகு பயிற்சியாக போறாரு. அப்ப கடைசியில ராகு கொஞ்சம் விரைய செலவுகளை கொடுப்பாரு. சனியோட வர சேர்ந்திருக்காரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் செலவு கண்ணாப்னான்னு வரும். அதுக்கு தான் நான் முதல்ல பரிகாரங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொன்னேன். இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்யுங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கறத கூடுதலா கொடுப்பாரு. முடிஞ்சா இந்த மாசத்துல ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க எல்லை தெய்வங்களை வணங்கலாம். தினமும் குளிச்சு முழுவி விநாயகர் வழிபாட்டோட அன்றைய தினத்தை ஒவ்வொரு நாளும் தொடங்குங்க. குலதெய்வத்தை மனசார நினைச்சு வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வணங்கிட்டு அதன் பிறகு உங்களோட பணிகளை தொடங்குங்க. மாற்றுத்திறனாளிகள் சாலையோரத்துல வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யணும். 7.5 சனி தொடங்கி இருக்கு. அப்ப சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி முழுங்க. மாசத்துல ஒரு நாளாவது அதை செய்யுங்க. கருப்பு நிற ஆடைகளை அணியுங்க. அது கருப்பு சட்டையோ கருப்பு பேண்டோ இல்ல கருப்பு நிற வேஷ்டியோ இல்ல ஒரு கருப்பு கைக்குட்டையாவது எப்பவும் கூட இருக்கிற மாதிரி பாத்துங்க. ஒரு கருப்பு நிற யானை ஆலயங்களுக்கு போனா ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். ஒரு கருப்பு நிற நாய்க்கு ஒரு பால் வாங்கி கொடுக்கறது, பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, பூனைக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி கருப்பு நிற பசுக்களுக்கு கீரை தானம் பண்றது, இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இதுக்கு மேல வரக்கூடிய காலகட்டம் ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாவே இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.